காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. மகாபாரதத்திலிருந்தும் ராமாயணத்திலிருந்தும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்தும் அற்புதமாக கிருஷ்ண பக்தர்களை பற்றி ராமாயண அன்பர்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகின்றால் 21வது வரியை சொன்னால் முந்தைய அத்தியாயத்திலே பார்த்தோம். தேவு மற்றறிவேனோ மதுர கவி ஆழ்வார் போலே என்று சொல்லி முடித்தாள். இப்பொழுது 22வது வரியை சொல்கின்றாள். தெய்வத்தை பெற்றேனோ தேவகியார் போலே என்று சொல்கின்றாளாம். நாம நினைக்கலாம், நம்மால மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் உண்டு என்று சொன்னால் அது மகாபாரதத்திலே நாம் கிருஷ்ண பரமாத்மாவை கூறலாம். அவர் இல்லாவிட்டால் இந்த இதிகாசம் ஒன்றுமே இல்லை. அவர்தான் சூத்திரதாரியாக விளங்கினார். கிருஷ்ணனை பெற்றெடுத்த தாயார் தேவகி. இந்த தெய்வீக குழந்தையை பெற அவள் என்ன தவம் செய்தாள்? நாம நினைக்கலாம், என்ன தவம் செய்தாயோ யசோதா என்று நாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் பெற்றெடுக்க அவள் எத்தனை தவத்தை செய்திருப்பாள்? யசோதா என்னமோ வளர்த்த தாய், ஆனால் தேவகி அல்லவா பெற்றெடுத்த தாயார். இந்த தெய்வீக குழந்தையை பெற என்ன தவத்தை அவள் செய்தால், எப்படி செய்தாள்? நாம கடவுளை நோக்கி தவம் மேற்கொள்ளலாம், பிரார்த்தனை புரியலாம், தியானம் செய்யலாம், ஏதாவது வேண்டுகோள் வைக்கலாம். சுவாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், இப்படியெல்லாம் நாம் வேண்டுகோள் வைப்போம், பிரார்த்தனை செய்வோம். ஆனால் ஒரு தெய்வீக தம்பதி என்ன பண்ணாங்களாம்? முன்னொரு காலத்திலே பல வருடங்கள் தவம் இருந்தார்களாம். அப்பொழுது பெருமாள் தோன்றி கேட்கின்றாராம், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று. ஏன்னா ஏதாவது ஒரு முறையீடு இருக்கும் அல்லவா? நாம ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்யலாம். கடவுள் எதிரே தோன்றினால் தரிசனம் கொடுத்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் என்று நாம் வைக்கலாம். ஆனால் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பிரசன்னமாக கேட்கும் பொழுது இந்த தெய்வீக தம்பதி என்ன கேட்கின்றார்களாம்? சுவாமி, எனக்கு உங்களை மாதிரியே குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்கின்றார்களாம். அப்பொழுது பெருமாள் சிரித்து கொண்டே சொல்கின்றாராம், என்னை மாதிரி ஒருவர் பிறப்பதென்பது அறிவு, அது நடக்காத விஷயம். வேண்டுமானால் நானே உங்களுக்கு மகனாக பிறக்கின்றேன் என்று அருமையிலும் அருமையான வரத்தை கொடுத்து விட்டாராம். இப்படி இந்த தெய்வீக தம்பதிகள் 3 பிறவைகளிலே யாராக இருந்தார்கள்? துவாபார யுகத்தில் வேண்டுமானால் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த பிள்ளையாக கிருஷ்ணர் அவதாரம் செய்திருக்கலாம். அதற்கு முன்பு 3 பிறவிகள் என்ன? ஏன்னா இது 3வது பிறவி. அடுத்து என்னென்ன பிறவிகளிலே, அதற்கு முன்னதாக என்னென்ன பிறவிகளிலே இவர்கள் பெருமாளை பெற்றெடுத்தார்கள்? காஷ்யபர் அதிதி, இந்த தம்பதிக்கு வாமனராக பிறந்தார் மகாவிஷ்ணு. பின்பு அவர் திரிவிக்ரமனாக வளர்ந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி மண் கேட்டு மண்ணுலகத்தை ஒரு அடியிலும் விண்ணுலகத்தை ஒரு அடியிலும் வைத்துவிட்டு 3வது அடிக்கு நான் எங்கே போவது மகாபலி என்று கேட்கும் பொழுது மகாபலி சொன்னார், சுவாமி, தாங்கள் என்னுடைய தலை மீது வைத்து இந்த 3வது அடியை அளந்து கொள்ளுங்கள் என்று. இது ஒரு அவதாரம். அடுத்தது சுபதஸ் திருச்சினி, இந்த தம்பதிக்கு தெய்வீக மகனாக பெருமாள் அவதாரம் செய்தார். இந்த பிறவியிலே திருமாலுக்கு பிரிச்சினி கற்பன் என்ற திருநாமம் உண்டு. இப்பொழுது அடுத்த பிறவி துவாபார யுகத்திலே. இதிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்த 8வது குழந்தை கிருஷ்ணன். கம்சனை பற்றி நமக்கு தெரியும், கொடுங்கோல் அசுரன்.
கோபக்காரன். ஆனால் அவனுடைய தங்கையான தேவகி மீது அவனுக்கு மட்டற்ற பிரியம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அவர்களை நன்றாக அலங்காரம் செய்து தேரிலே உட்கார வைத்து வீதி உலா வர வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அதை அவன் செய்தான் மதுராவிலே. ஆனா அப்பொழுது ஒரு அசரீரி வாக்கு சொன்னது, நீ ரொம்பவும் ஆசை வைத்திருக்கின்றாய் அல்லவா, உன்னுடைய அன்பு தங்கை இந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்க இருக்கின்ற 8வது குழந்தையால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்ற இடியோசை போன்ற ஒரு அசரீரி வாக்கை கேட்டவுடன் வெலவெலத்து போய்விட்டான் கம்சன். சிறை வைத்து விட்டான் தேவகியையும் வசுதேவரையும். குழந்தை பிறந்த அடுத்த கணத்திலே என்ன பண்ணுவான், சிறைச்சாலைக்கு ஓடுவான் கம்சன். முதல் வேலை என்ன, அவனுக்கு உண்ணுவதோ உறங்குவதோ கிடையாது. தேவகி குழந்தையை பெற்றெடுத்து விட்டாள் என்ற செய்தி அரண்மனையை எட்டியவுடன் முதல் வேலையாக அங்கே வந்து அவன் நிற்பான். குழந்தையை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்று விடுவான் வாளை வீசி. 6 குழந்தைகளை கொன்றாகிவிட்டது. 7வது குழந்தையை கர்ப்பம் தரித்திருக்கின்றாள் தேவகி. பெருமாள் பார்க்கிறாரு, விட்டா இவன் இதையும் அழிச்சுடுவான், என்ன பண்றது? வசுதேவருக்கு இன்னொரு மனைவி உண்டு, ரோகிணி. அவளுடைய கர்ப்பத்திலே கொண்டு போய் வைத்து விட்டாராம் இந்த 7வது குழந்தையை. அந்த குழந்தைதான் பலராமர், கிருஷ்ணருடைய தமையனார். இப்பொழுது 8வது குழந்தை பிறக்க இருக்கின்றது, கிருஷ்ணன். கம்சனை கொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி மட்டுமே அவர் இந்த பூவுலகிலே அவதாரம் செய்யவில்லை. பல அசுரர்களை, பல அரக்கர்களை வதம் செய்தார். கம்சன் அனுப்பிய அசுரர்களை மட்டும் கிடையாது, மகாபாரதத்திலும் அவருடைய பங்கு அளவிடற்கரியது. பஞ்சபாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் காப்பாற்றியது யார்? கிருஷ்ண பரமாத்மா அல்லவா? தர்மத்தை பின்பற்றி 18 நாட்கள் நடைபெற்ற போரிலே சூத்திரதாரியாக இருந்து 11 அக்ரோனி சேனை கொண்ட கௌரவர்களை வதம் செய்தது யார்? இதற்கு பின்னால் இருந்தவர் யார்? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் அவதாரமாகிய கிருஷ்ணன் அல்லவா? கிருஷ்ணனுடைய பங்கை பற்றி நம்மால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெருமையும் மிக நுண்ணிய அறிவும் கொண்டவர் கிருஷ்ண பரமாத்மா. ஜெயிப்பதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லாத வகையிலே கலங்கி போய் நிற்கும் பொழுது அர்ஜுனனுக்கு தெம்பூட்டி அவனை புத்துணர்வு அடைய செய்து, குருஷேத்திர போரிலே அவனை ஈடுபட செய்து போரை வெல்ல வித்திட்டவர் கிருஷ்ண பரமாத்மா. இப்படிப்பட்ட அருமையான கிருஷ்ண பரமாத்மாவை பெற்றெடுத்த அற்புதமான தெய்வீக பாக்கியம் பெற்ற தம்பதி யார்? வசுதேவரும் தேவகியும் அல்லவா? கிருஷ்ணன் எப்பேற்பட்ட பரமாத்மா, அவனை பெற்றெடுத்த தேவகியை தேவகி என்று சொல்லவில்லையாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை. தேவகி யார் என்று அடைமொழியிட்டு பெருமைப்படுத்துகின்றால் இந்த 22வது வரியிலே. குழந்தை வரம் வேண்டும் என்று நாம் தவம் இருக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் தெய்வத்தையே குழந்தையாக பெறுவது என்பது எப்பேற்பட்ட பாக்கியம்! அந்த பாக்கியத்தை செய்தவள் அல்லவா தேவகி. எப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்திருந்தால், எத்தனை தவம் செய்திருந்தால் இத்தகைய அரிய வரம் அவளுக்கு கிடைத்திருக்கும். இப்படியெல்லாம் நான் தவம் செய்தேனா என்ன என்று கேட்கின்றாளாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீமத் ராமானுஜரிடம். தெய்வத்திடம் ஏதாவது ஒரு வரத்தை வாங்கலாம், ஆனால் தெய்வத்தையே மகனாக பெற்றெடுப்பது என்பது அசாத்தியமான காரியம். தெய்வம் நினைத்தால் ஒழிய இந்த வரம் நமக்கு சாத்தியமாகாது. இப்படிப்பட்ட அருமையான புண்ணியத்தை செய்தவள் நான் இல்லையே சுவாமி என்று மிகவும் ஏக்கமாக ஆதங்கமாக பேசுகின்றாலாம் மோர் விற்கக்கூடிய திருக்கோளூர் பெண் பிள்ளை 22வது வரியிலே. அழைத்து வர சென்றேனோ அக்ரூரை போல என்று ஆரம்பித்து 81வது வரியிலே முடிப்பாள். துறைவேறு செய்தேனோ பகவரை போல என்று. ஆனால் இந்த 22வது வரி அதி அற்புதமானது. கிருஷ்ணனை பெற்றெடுத்த தேவகியை பெருமைப்படுத்தி விட்டால் அல்லவா இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. எத்தகைய தவம் செய்திருந்தால் இத்தகைய அரியவரம் அவளுக்கு கிடைத்திருக்கும் என்று முத்தாய்ப்பாக சொல்லி முடிக்கின்றாள் அல்லவா. அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றாள் என்று நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் கிருஷ்ணனை தியானம் செய்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட பரமாத்மா!
அர்ஜுனனுக்காக மட்டும் கிடையாது, நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார் அல்லவா. நாம் வேண்டும் வரங்களை கொடுப்பதற்கு நாமும் கிருஷ்ணனை தியானம் செய்வோம், நம்முடைய வரங்களை கோருவோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளிலும் நம்முடைய மனத்தை நிலைக்க செய்திருப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.